ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ராசியிலே குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. கஜகேசரி யோகம், அற்புதமான ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்நாளிலே வெற்றி செய்திகளாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது தீர்ப்பு வரும். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள். அனைவருடன் அன்பாக பழகுகின்ற ஒரு நாள். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடியே நல்ல முடிவுகள் வந்து சேரும். நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும். செலவுகளும் சற்று கூடுதலாகத்தான் ஏற்படும். எனினும் உங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டிய இலக்கை வெற்றிகரமாக எட்டி பிடிப்பீர்கள். நன்மை நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மை நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரியது ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் தனகாரகனாகிய குருவோடு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இணைந்திருப்பது பொருளாதார முன்னேற்றத்தை வெகு சிறப்பாக உயர்த்துகின்ற ஒரு கிரக நிலவரம். எதிர்பாராத விதமாக பெரிய தனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தன லாபம் ஏற்படுகின்ற நாள். பண வரவு அதிகமாக கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக நடைபெறும். கடகராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குருவோடு இணைந்து வலுவான நிலையிலே இருக்கின்ற நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தொழிலை விரிவுபடுத்துகின்ற உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவ மாணவியர் உற்சாகமாக காணப்படுவர். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வச் செழிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வெகு வலுவாக காணப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அதிக அளவிலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை தொடர்பான விஷயங்களிலே உங்களுக்கு எதிர்பாராத விதமாக அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனை போன்ற நிலம் தொடர்பான டிரான்சாக்ஷன் ஏதாவது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தால் அது உங்களுக்கு மிகவும் சாதகமாக வெற்றிகரமாக லாபகரமாக நடந்து முடியும். குடும்பத்திலே உள்ள குழப்பங்கள் தீரும். மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும். அனைவருடனும் நல்லிணக்கத்துடன் பழகுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வரவும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயன்றவரை அனாவசியமாக வெளியே அலைவதை தவிர்த்து வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதிலே இருக்கின்ற துலா ராசிக்காரர்களுக்கு திருமண தடை விலகும். பொருத்தமான ஒரு நல்ல வரன் வரும். வெகு விரைவிலே திருமணம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படும். இந்நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான சில தகவல்கள் வந்து சேரும். கல்வித்துறை தொடர்பானவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே புதன் அருமையாக வீட்டிருக்கின்ற காரணத்தினால் கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கும் கல்வித்துறையிலே பணிபுரிபவர்களுக்கும் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே 2 திரிகோணாதிபதிகள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். சற்று தாமதமாக உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களின் திறமைகளை உடனடியாக ஒப்புக்கொள்ள மறுப்பவர்கள் கூட பிறகு ஒப்புக்கொள்வார்கள். கௌரவம், அங்கீகாரம், பட்டங்கள், பதவிகள் போன்றவை அனைத்தும் சற்று தாமதமாக கிடைத்தாலும்
மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்திலே இருக்கும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு மிக அதிக அளவிலே நன்மை செய்கின்ற கிரகமான குரு 5ஆம் இடத்திலே அற்புதமாக இருக்கிறது. ஆகவே எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இப்பொழுது தேடி வரும். உங்களின் தொழில் தொடர்பான அத்தகைய பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பெயர், புகழ், செல்வம் ஆகியவை கிடைக்கும். வீட்டை புதுப்பிப்பது அல்லது வாடகைக்கு விடுவது, குத்தகைக்கு விடுவது, பராமரிப்பு பணிகளை செய்வது போன்ற விஷயங்களிலே அதிக கவனம் செலுத்துகின்ற நாளாக இந்நாள் இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். நீதித்துறையிலே பணிபுரிபவர்கள், நீதி பரிபாலனம் செய்பவர்கள், வழக்குரைஞர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். மனதிலே உள்ள பாரம் இறங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சகோதர சகோதரிகளால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படலாம். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே வியாழ பகவான் அருமையான சந்திரன் குரு சேர்க்கை பெற்று 2ஆம் இடத்திலே விளங்குகிறது. இதன் பயனாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சொல் வன்மை சிறக்கும். நாவன்மை சிறக்கும். பேச்சாற்றல் மிகுதியாகும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகின்றது.